ஹலோ ஹலோ மிஸ்ஸஸ் அகிலா ஜீவாவா? ஆமாங்க. டாக்டர் சாரதா பேசுறேன். அகிலா. டாக்டர் சொல்லுங்க. நானே அங்க வந்து ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு இருந்தேன். ரிப்போர்ட் இப்பதான் என் கைக்கு வந்துச்சு. அன்னைக்கு உன் பல்ஸ பார்த்துட்டு சொன்னேன். நல்ல செய்திதான். மெடிக்கல் ரிப்போர்ட் கன்ஃபார்ம்னு சொல்லுது. நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாவே நீ கர்ப்பமா இருக்கமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். 10 மாசத்துல ஒரு அழகான குழந்தைய பெத்துக்கிட்டு நீ நல்லபடியா வாழ என்னோட வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ டாக்டர். ஹலோ வக்கீல் சதாசிவம் சார் விடுங்களா? ஆமாங்க, நான் ஒரு ஜூனியர் தான் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. சார் வந்து என் பேர் ஜீவா. சொல்லுங்க சார். வக்கீல் சதாசிவம் சார் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும். ஓகே சார். அவரை நான் உடனடியா பார்த்தாகணும் சார். அப்படியா? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் சார்? என்ன என்ன காரணம்னு கேக்குறீங்களா? ஆமா சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. சார் சொல்லுங்க சார். நான் என் வைஃபை டைவர்ஸ் பண்ணணும். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டீங்களா? ஆமா சார், ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணோம். டைவர்ஸ் முன்னாடி கவுன்சிலிங் பண்ணோம். இல்ல சார், என் வைஃபை டைவர்ஸ் பண்ணணும்னு நான் தீர்மானமான முடிவில் இருக்கேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல சார். இல்ல சார், நான் எந்த காம்ப்ரமைஸ்க்கு இடம் கொடுக்க போறதில்ல. ப்ளீஸ் சார், உங்க லாயர் கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க. உங்க வைஃபோட சம்மதம் வேணுங்க. என்ன சார்? என்னது? உங்க வைஃபோட சம்மதம் வேணும். என் வைஃபோட சம்மதம் வேணுமா? ஆமா. சரி சார், அவங்க சம்மதத்தோட நான் வரேன் சார். நாளைக்கு மார்னிங் 9 மணிக்கு வந்து. கண்டிப்பா வரேன் சார். நான் வந்து உங்களை பார்க்கறேன். ஜீவா, நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். வேண்டாம் வேண்டாம், நான் முதல்ல சொல்றேன். இல்ல, என் விஷயம் ரொம்ப அவசரமானது. அவசரமானதா? சரி, அப்போ நீங்களே சொல்லுங்க. என்ன விஷயம்? விவாகரத்து விஷயமா வக்கீல் சதாசிவத்துக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். விவாகரத்தா? கேஸ் ஃபைல் பண்ண உன் சம்மதம் தேவை. என்னோட அந்த முடிவுக்கு உன்னுடைய ஆதரவை எழுத்து மூலமா கொடுக்க. நீ படிச்சவ, என்னோட பெரிய பதவியில இருக்க. என்ன டார்ச்சர் பண்ணாம உன்னோட மியூச்சுவல் கன்சர்ன் எனக்கு எழுதி கொடுப்பேன் நான் நம்புறேன். இப்ப சொல்லு, நீ என்ன சொல்ல வந்த? என்னது? நம்ம பேத்தி மீனாட்சிக்கு பட்டுப்பாவடை வாங்கினேன். நீங்க கோர்ட்டுக்கு போற வழியில அவளை பார்த்து கொடுத்து போயிடுங்களேன். ஏமா, உன் மகனும் மருமகளும் எனக்கு 4 நாள் உனக்கு 3 நாள்னு குழந்தை ஏலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி எங்கேருமா தேடுறது? மரியாதை கேட்டு போய் அவன் வீட்டுக்கு போறதா, மானம் கேட்டு போய் இவ வீட்டுக்கு போறதா? நடக்கிற வேலையை பாரு. எதுக்கு அங்க இங்கேன்னு அலையிறது? கரெக்டா 4 மணிக்கு ஸ்கூல் வாசலுக்கு போனீங்கன்னா குழந்தை வெளியில வருவா. அவளை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு இதையும் கொடுத்துட்டு வர போறீங்க. இன்னொரு விஷயங்க, தினமும் பாடுற பாட்டையே பாடுறேன்னு நினைக்காதீங்க. நம்ம அரவிந்தும் தீபிகாவும் சேர்றதுக்கு ஏதாவது வழி? இத பார் காமாட்சி, மாசத்துக்கு 25 பேர் டைவர்ஸ் கேட்டு என்கிட்ட வராங்க. அதுல ஒரு 23 பேரையாவது சேர்த்து வச்சிருவேன். சேர மாட்டோம்னு சொல்ற தம்பதிகளுக்கு நான் சட்ட உதவி பண்றது கிடையாது. வேற வக்கீல பாத்துக்க நான் சொல்லி அனுப்பிச்சிருவேன். காமாட்சி, என் வேலையில நான் பாவத்தை சம்பளமா வாங்கல, புண்ணியத்தை தான் சம்பளமா வாங்குறேன். ஊர் உலகத்துல டைவர்ஸ் கட்டு நிறைய பேர் என்கிட்ட வராங்க. நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து போறாங்க. ஆனா நான் பெத்த மகனும் என்ன முட்டாள நினைக்கிறான். மருமக அவங்க டைவர்ஸ் காரணமே நாம தான் நினைக்கிறா.
சில விஷயங்கள்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். சட்டமோ காம்ப்ரமைஸ் பண்றதோ முடியாது. என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா, முடியல, ஒரு மாதிரியா இருக்கு. ஆட்டோல போலாமாப்பா? வேணாம்மா, பொறுமையா மெதுவா போயிருவோம். நமஸ்காரங்க. நமஸ்காரம். வாங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். எனக்கு என்ன குறை? ஆண்டோ முன்னத்துல பசங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போ அதே வீட்டு புரோக்கர் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல வேலையை விட்டு உங்க பையனை மாதிரி? நான் கும்பிடுற முருகன் என்னைக்குமே என்ன ஒரே நிலைமையில தான் வச்சிருக்கான். நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வீட்டு புரோக்கர் தொழில் தான் எனக்கும் என் பொண்ணுக்கும் இது வரைக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. உங்களை பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு. எனக்கு ஒரு வீடு ஒண்ணு வேணும். என்ன வாடகையில பாக்குறீங்க? சாயந்தரம் பார்ட்டியை கேட்டுட்டு வாடகை எவ்வளவு, அட்வான்ஸ் எவ்வளவுன்னு உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க போலாமா? ஏன்பா, நம்ம வீட்லயும் போன் இல்ல, உங்ககிட்டயும் செல் இல்ல. அவர் பாட்டு போன் பண்றேன்னு சொல்லிட்டு போறாரு. அட நீ வேற, இவெல்லாம் வீடு வேணுங்கிறதுக்காகவா நடு ரோட்ல நின்று என்கிட்ட பேசுறான்? பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்கேனே, நானும் என் பையன் மாதிரி திமிரா இருக்கேனா இல்ல எப்பவும் போல சாதாரணமா இருக்கானு உரசி பார்த்துட்டு போறாமா. என் முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஏன்பா, நடக்க இருந்த கல்யாணத்தை நானும் அண்ணனும் சேர்ந்து நிறுத்திட்டோம். அண்ணன் வரலன்னு உடனே ஒருவேளை நாமளாவது கிளம்பி போயிருக்கலாம். விஷாலாவது என் கழுத்துல தாலி கட்டிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும்ல? நிச்சயமா இல்லம்மா. கவிதாவுக்கு கல்யாணம் நின்னு போய் உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டிருந்தாலும் நிச்சயமா நான் அதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன். ஏதோ நான் செஞ்ச புண்ணியம் கவிதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. இல்லைன்னா நான் செஞ்ச பாவத்தை தொலைக்க இன்னும் பல ஜென்மம் எடுத்தாகணும். ஏன்பா, அண்ணன் மேலதான் முழுக்க முழுக்க தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நினைக்கிறது என்னம்மா, அதானே உண்மை. இல்ல, தான் தனக்குன்னு அடுத்தவங்கள பத்தி எதுவுமே யோசிக்காம வாழ்றவங்க தான் இந்த காலத்துல நல்லா இருக்காங்க. அவங்க தான் புத்திசாலிங்க மாதிரி தெரியுறாங்க. கோமதி, ஆசைப்படுறதுக்கும் பேராசைப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு நீ நல்லா இருக்கணும், நானும் கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கணும்ன்றது ஆசை. ஆனா அப்பா எப்படி போனா என்ன, தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தா என்ன நடக்கலன்னா என்ன, நாம மட்டும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக எவ்வளவு பொய் வேணா சொல்லலாம், யார வேணா ஏமாத்தலாம்னு நினைக்கிறான் பாருவான் அண்ணன். அதுதான்ப்பா பேராசை. என்னப்பா? ஒண்ணு இல்லப்பா, ரொம்ப தாகமா இருக்கு. சரிப்பா, இப்படி வந்து உட்காருங்க. உட்காருங்க. இங்கேயே உட்காந்துட்டுங்கப்பா, நான் போய் சோடா வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தாங்கப்பா. அப்பனே முருகா. என்னப்பா, சர்ச் வாசல் நிழல உட்காந்துட்டு முருகன் சொல்றீங்க? கும்பிடுற கடவுளை எங்க கும்பிட்டா என்னம்மா, எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்க. இந்த நிழலை இயேசு கொடுத்துதா மத்தவங்க சொன்னாங்கன்னா முருகன் கொடுத்துதா நான் சொல்லிட்டு போறேன். நினைப்புதான் வேறையே தவிர நம்பிக்கை ஒண்ணுதாம்மா. சரி, கிளம்பலாம். கொடுங்க. ஏன்பா, இப்ப கிளம்புறோம், ஆனா நம்ம மறுபடியும் இதே சர்ச்சுக்கு வரணும். எதுக்குமா? அண்ணன் கல்யாணம் இங்கதானே நடக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம். நீங்க? உங்க ஜூனியர் எனக்கு 9 மணிக்கு உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. அப்படியா? என் ஜூனியர் கிட்ட சொல்லவே இல்லையே. அப்புறம் நான் யாரையும் வீட்டுல பாக்குறது கிடையாது, என்னுடைய ஆபீஸ்ல தான் பாக்குறது வழக்கம். சரி சார், நான் ஆபீஸ் வந்து பாக்குறேன். சரிப்பா, இவ்வளவு தூரம் வந்திருக்க, உள்ளவா. சரி, விஷயத்த சொல்லு. சார், என் பேர் ஜீவா. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்.
என்ன டைவர்ஸ் கேஸா? தம்பி, டைவர்ஸ் கேஸான்னு கேட்டேன். இல்ல சார், யார் என்னன்னு கூட விசாரிக்காம சட்டுன்னு டைவர்ஸான்னு கேட்ட உடனே ஆச்சரியப்பட்டுட்டேன். சரி, உன் பேரு என்னன்னு சொன்ன? ஜீவா. ஜீவா, உங்க ஒய்ஃபோட பேரோ உங்க வீட்டு விலாசமோ நீங்க வேலை செய்யற இடமோ இத பத்தி எல்லாம் நான் கேட்க போறது இல்ல. அடிப்படையான சில கேள்விகளை உங்ககிட்ட நான் கேட்பேன். அதுக்கு நீ ஒளிவு மறைவு இல்லாம பதில் சொன்னா போதும். சொல்றேன் சார். நீங்களும் உங்க மனைவியும் எத்தனை நாளா பிரிஞ்சிருக்கீங்க? இல்ல சார், மனசு வேற வேறையா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஒன்னாதான் சார் இருக்கோம். உங்க ஒய்ஃபுக்கு தீராத வியாதி வேற ஏதாவது தொற்று நோய் ஏதாவது இருக்கா? இல்ல சார். ஹிஸ்டீரியா, மென்டலி ரிட்டார்டட் இப்படி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல சார். உன் கூட தாம்பத்திய உறவுல சரி, வேற யார் கூடயாவது தொடர்பு, நாகரிகம்னு பேர்ல முறை தவறி நடக்கிறது இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல சார். உங்ககிட்ட நகை நட்டு கேட்டு நச்சரிக்கிறது, இல்லைன்னா வரதட்சணை கேஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு மிரட்டுறது, அவ தனியாவோ இல்ல அவங்க சொந்தக்காரங்களோ சேர்ந்து உங்களை மிரட்டுறது, இப்படி ஏதாவது டார்ச்சர் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். உங்க ஒய்ஃபு கிட்ட என்ன குறை? நீங்க டைவர்ஸ் கேட்கறதுக்கு என்னதான் காரணம்? சார், என் வைஃப் என்னோட அதிகமா சம்பாதிக்கிறா. தாங்குற அகங்காரம் அவளுக்கு. அவ செய்யற ஒவ்வொரு காரியமும் நான் புத்திசாலி, நீ முட்டாள் என்ன குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. மொத்தத்துல இந்த சொசைட்டிக்கு என்ன ஒரு கையாலாகாதவன் காட்டணும்னு நினைக்கிறா. அது என்னால தாங்க முடியல சார். நான் கேட்ட கேள்வி எல்லாம் டைவர்ஸ் வாங்கறதுக்கு சட்டத்தில் உள்ள காரணங்கள். நீங்க சொல்ற காரணம் சட்டமும் ஏத்துக்காது, சமுதாயமும் ஏத்துக்காது. மிஸ்டர் ஜீவா, உங்க மனைவி பேர் என்ன? அகிலா. நீங்க ஒண்ணு செய்யுங்க, அகிலாவையும் கூட்டிட்டு வாங்க. நான் கவுன்சிலிங் பண்றேன். அவங்க உங்க கூட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு நான் அட்வைஸ் பண்றேன். நீங்க எந்த விஷயத்திலாம் அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு உங்களுக்கு யோசனையும் தரேன். உங்க பிரச்சனையில சட்டம் உதவுறதை விட அனுபவம் தான் உதவும். என்னங்க, அந்த தம்பி பதில் எதுவுமே சொல்லாம எழுந்து போயிட்டாரு? போகட்டும், 4 வக்கீல போய் பார்ப்பான். 5ஆவதா மறுபடியும் என்கிட்டே திரும்பி வருவான். வரட்டும். ஒரு விஷயம் காமாட்சி, இந்த ஜீவா தான் பொண்டாட்டி பிரிய மாட்டான், ஒன்னா சேர்ந்து வாழ்வான். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். அகிலா, என்னம்மா வெறும் தரையில படுத்துட்டு இருக்க? ஒண்ணுமா, லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதான் படுத்துட்டு இருந்தேன். உன் முகத்தை பார்த்தா காலையில இருந்து அழுத மாதிரி தெரியுது. என்னாச்சு? உனக்கும் ஜீவாக்கும் பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, உன் பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன். வர ஜீவா இது காரணமே இல்லாம வெறுக்க ஆரம்பிச்சிட்டாருமா. ஒரு இனிப்பான செய்தி வந்தது, அது சந்தோஷமா அவர்கிட்ட சொல்லலான்னு போனா அவரு கசப்பான செய்திய சொல்லி மனசு நொறுக்கிட்டாரு. அகிலா, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுமா. ஜீவா ஜீவா என்ன விவாகரத்து பண்ண போறாரு. அதுக்கே சம்மதம் வேணும்னு என்ன எழுதி கொடுக்க சொன்னாரு. நிஜமாவா சொல்றேன்? ஆமாம்மா, அது விஷயமா பேசுறதுக்காக
லாயர் சதாசிவம் சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு வரதா சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு இனியோட 40 நாள் ஆகுதுமா. நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த எனக்கு காலையில தான் டாக்டர் போன் பண்ணி சொன்னாங்க. அந்த சந்தோஷமான விஷயத்த ஜீவா கிட்ட சொல்லலாங்கிறதுக்குள்ள என் தலையில இடி விழுற மாதிரி விவாகரத்து விஷயத்த சொல்லிட்டு போறாரு. பைத்தியக்காரி, உன்னோட கஷ்டத்தையும் சொல்லிட்டு அந்த கஷ்டத்தோட தீர்வையும் நீயே சொல்லிட்ட. உன் மேல உள்ள பொறாமையிலதான் அப்படி பேசுறான். நாளைக்கு குழந்தை பிறந்ததுன்னா எல்லாம் சரியாயிடும். அவன் மனசுல சாத்தம் புகுந்துட்டான்னு கடவுளுக்கு தெரிஞ்ச உடனே உன் வயித்துல ஒரு சிசு உருவாக்கிட்டாரு பாரு. கவலைப்படாதே, குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும். நான் விஷால பார்க்கணும். ஜீவா விஷயமா அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். நானே விஷால பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன். இங்க வந்தா என் கவலை விட உன் கவலை பெருசா இருக்கு. என்னம்மா? விஷால் இங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு மும்பைக்கு போயிட்டாமா.